எந்த மொழியையும் யார் மீதும் திணிப்பது தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் அல்ல என்று தெரிவித்திருக்கூடிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் PM ஸ்ரீ திட்டத்தை எதிர்ப்பதால் தமிழ்நாடு அரசு 5000 கோடி ரூபாயை இழப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு கல்விக்கான நிதியை விடுவிக்கச் செய்ய தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதிலளித்து மு க ஸ்டாலினுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் மாநில அரசுகள் அரசியலை கடந்து மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பழமையான தமிழ் மொழியை மத்திய அரசு நாட்டின் பொக்கிஷமாகவே கருதுவதாக தெரிவித்துள்ள தர்மேந்திர பிரதான், நாட்டின் பன்மொழி பாரம்பரியத்தை மதிப்பதுதான் தேசிய கல்விக் கொள்கையின் பிரதான எண்ணம் என்றும் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் தங்களின் தாய்மொழியிலேயே தரமான கல்வியை பெற இந்த கொள்கை வழிவகுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல ஆண்டுகளாக பின்பற்றி வரும் கல்வி முறையால் தாய்மொழியில் கல்வி கற்பதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழ் மட்டுமின்றி இந்திய மொழிகளில் கல்வி கற்பிப்பதை பலப்படுத்துவதுதான் தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே குறுகிய பார்வையோடு இதனை மாநில அரசு அணுகக்கூடாது என மத்திய அமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதம் கூட்டாட்சி தத்துவத்தை மறுக்கும் வகையில் இருந்ததாகவும் எந்த மொழியையும் திணிக்க வேண்டும் என தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். NEP is not recommending imposition of any language on the respective students of the state. That means in no way NEP is recommending imposition of Hindi in Tamil Nadu. PM ஸ்ரீ திட்டத்தை எதிர்ப்பதால் தமிழ்நாடு அரசு 5000 கோடி ரூபாயை இழப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். Samagra Shiksha and PM Shri, these are the two integral components of implementation of NEP. Tamil Nadu is losing around 5,000 crore rupees, not only 2,500, by not implementing PM Shri schools. பாஜக ஆட்சியில் அல்லாத பல மாநிலங்களில் கூட தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அதனை ஏற்க வலியுறுத்துவதாகவும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார்.